வணக்கம். என் பேர் மேகநாதன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் லிங்கத்தூர் கிராமம், கரூர் மாவட்டம். இன்னைக்கு விவசாயத்தில் விளைச்சல் குறைஞ்சிட்டே போகுது. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னு பார்க்கும்போது நிலம் மண் இறுகி போகிறது, இந்த சாயில் காம்பாக்ஷன் சொல்லுவோம். இதுக்கு முக்கியமான காரணம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் பார்த்தோம்னா ஒரு 300லேருந்து 500 கிலோ ஏர் வச்சு இன்னைக்கு பயன்படுத்தி இருந்தோம். இன்னைக்கு வந்து அது 300 கிலோ 400 கிலோ இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு 3 டன் டிராக்டரை வச்சு நம்ம உழுவ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு கலப்பையை, பிரைமரி பிளவுன்னு சொல்லுவோம், அந்த கலப்பையை பயன்படுத்தும் போது தான் மண்ணுக்குள்ள ஏற்படுற சாயில் காம்பாக்ஷன், அந்த மண் இறுகி போறதை தவிர்க்க முடியும். மண்ணில் நம்ம பயிரிடுற கிராப்பும் பார்த்தீங்கன்னா வேரூனி வளர்ந்து அதை விளைச்சலை முழுமையாக கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம ஓட்டுற 9 கலப்பையோ ரொட்டவேட்டரோ இதெல்லாம் வந்து ரெண்டாவது ஓட்டக்கூடிய கலப்பையை முதல் கலப்பையை நம்ம பயன்படுத்துறதுனால தான் நம்ம விளைச்சல் பெருமகையில் குறைஞ்சிட்டு போகுது. இன்னைக்கு இதை வந்து ஒரு முன்னுதாரணமா அவருக்கும் பயன்படுத்தி அவரை சுற்றி இருக்கிற விவசாயிக்கும் பயன்படுத்துகிற ஒரு கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முன்னோடி விவசாயத்தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் கேசவன், கரூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் ஃபேமிலி வந்து அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டுங்க கம்ப்ளீட்டாக. ஸோ அக்ரிகல்ச்சரில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறக்கோசரம் அக்ரிகல்ச்சர் மெக்கானிசத்தை வந்து நாங்கள் அதில் உள்ளே போகலான்ட்டு நான் உள்ளே வந்தேங்க. ஸோ கொஞ்சம் இனோவேட்டிவாக யோசிச்சுட்டு இந்த எம்பி ப்ளவ் கொங்குநாடு இதில் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேங்க. பார்த்துட்டு சார் வந்து நிறைய அதை பற்றி சொன்னார், இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொன்னார். அது என்னோட கரூர் மாவட்டத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பி ப்ளவ் லிம்கன் எம்பி ப்ளவ் வாங்கினேங்க. இது வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் ஃபுல்லாக நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். அக்ரிகல்ச்சருக்கும் ஃபார்மர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மீன் டைம் எங்களோட விவசாயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா மண் இருகல், சார் சொன்ன மாதிரி மண் இருகல் வந்து சுத்தமாக குறைஞ்சிருச்சுங்க. ரெண்டாவது வந்து மண்ணை 2 அடி ஆழம் போய் திருப்பி போகிறதுனால கீழே இருக்க ஃபெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வெள்ளாமைக்கும் வந்து தொடர்ந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கனால மண்புழு உற்பத்தி ப்ளஸ் ஒரு ஆர்கானிக்காக அக்ரிகல்ச்சர் கொண்டு போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக 2 கேள்வி கேசவன். ஒன்று வந்து இது வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க ஓட்டி கொடுக்குற கஸ்டமர் விளைச்சல் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ரெகுலர் கஸ்டமருங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஏக்கர் வந்து குச்சிக்கிழங்கு போட்டுருவாருங்க. ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா குச்சிக்கிழங்கு ஃபுல்லாக அண்டர் கிரவுண்ட் வரனால எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 டன்னு தான் எடுத்துகிட்டு இருந்தாருங்க. நான் ஃபஸ்ட் டைம் அவருக்கு போய் இது ஏன்னா இது வந்து கரூர் மாவட்டம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேங்க. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் அவர் ரன் பண்ணி பார்க்குறப்ப அவர் டவுட்டாக தான் என்னங்க இவ்வளோ இதனால என்ன பெரிய பெனிஃபிட்லாம் யோசிச்சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 20 to 22 டன் வரைக்கும் குச்சிக்கிழங்கு அவரால் எடுக்க முடியுங்க. இது நாட் ஓன்லி குச்சிக்கிழங்கு, இப்போ சவுக்கு, இஏடி பாரி கூட சவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினாக இது பண்ணுறோம். இஏடி பாரி கரும்பு, டிஎன்பிலோட சவுக்கு, இது எல்லாத்துக்கும் இதுதான் வந்து பிரைமரி சோர்ஸாக நாங்கள் ஃபஸ்ட்டு உழுது கொடுத்துட்டு இது மேலே அவங்க ரெகுலர். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு 50% வந்து விளைச்சல் கூடி இருக்கதா சொல்கிறீங்க. கண்டிப்பாங்க. இப்போ டிராக்டர் ஓனர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிராக்டர் எடுத்தால் லாபம் இல்லை அப்படின்ற ஒரு டிராக்டர்ல வந்து சரியான ஓட்டல் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். நீங்க இந்த டிராக்டர் தொழிலுக்கு ஒரு 5-6 ஆண்டு காலமா நீங்க வந்து விரிவா நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அடுத்த தலைமுறையா நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க இந்த தொழில் எப்படி லாபகரமா, டிராக்டர் தொழில் எப்படி லாபகரமா இருக்கு உங்களுக்கு? சார் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ எங்க ஊர்லயே வந்து ஒரு 200 டிராக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே ஒரு ரெகுலர் எக்யூப்மெண்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஆனா அதனால என்ன பெரிய யூஸ்ங்கிற நம்மளுக்கு அவ்வளோ இல்லை. ஏன்னா இந்த இதில் விவசாயம் குறைஞ்சிட்டே வருது. ஸோ அது பூஸ்டப் பண்ணுறேன்னா இதுமாரி ஒரு இனோவேட்டிவாக பண்ணுறப்ப கஸ்டமர்ஸ் ஃபார்மர்ஸும் வந்து ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. ரெண்டாவது அவங்க டிராக்டருக்குன்னு கொடுக்கக்கூடிய கூலி வந்து ரொம்ப குறைஞ்சிருதுங்க. இப்போ இதில் ஒரு உழவு ஓட்டுனா நம்ம ஒரு 5 கலப்பையில் ஒரு 5லேருந்து 6 உழவு ஓட்டுறதுக்கு சமங்க. ஸோ எல்லாமே பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு 40% ஆஃப் டிராக்டர் சார்ஜஸ் வந்து குறையுதுங்க. இப்போ இந்த மிஷின் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு லாபகரமா இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த மிஷின்ஸ் கொண்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டிராக்டர்ஸ்லாம் அவ்வளோலாம் இப்போ கிட்டத்தட்ட பர் இயர் வந்து ஒரு 500 to 600 hours வந்து இதே எங்களுக்கு ரன் ஆகுது. மணிக்கு எவ்வளோ வாங்குறீங்க? மணிக்கு வந்து ஒரு 1800லேருந்து 2000 ரூபாய் நாங்கள் சூறாக வாங்குறேங்க. இப்போ கேசவன் சொல்றதை பார்த்தீங்கன்னா மணிக்கு 2000 ரூபாய்ன்றது பார்க்கும்போது 500 மணி நேரம் ஓட்டுனா கிட்டத்தட்ட வந்து 10 லட்ச ரூபாய்க்கு அவர் வந்து இந்த கலப்பையை பயன்படுத்தி வந்து வருமானம் ஈட்டுறாரு. இதுல 10 லட்ச ரூபாயில வந்து ஒரு 3 லட்ச ரூபா செலவு போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபா வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் சொன்னதை பார்க்கும்போது ஒரு 2 ஆண்டுகள்ல நீங்க டிராக்டர் பிளஸ் கலப்பை 2க்கான முதலீட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெளிவா தெரியற மாதிரி அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்லும் போது கேட்டிருப்பீங்க, ரெகுலரா நம்ம டிராக்டர் வச்சிருக்கிற கஸ்டமர்ஸ் பார்த்தா ரொட்டவேட்டர் 9 கலப்பை, அதாவது ரெண்டாவது கட்டத்தில் ஓட்டுற கலப்பையை தான் நிறைய இடத்துல பயன்படுத்துறத பார்த்துருப்போம். இந்த மாதிரி பிரைமரி பிளவ், அதாவது வந்து முதல் உழவுக்கான கலப்பையை நம்ம பயன்படுத்துறது மூலமா மட்டும்தான் நம்ம வந்து மண்ணுக்கு தேவையான உழவை கொடுத்து அதுக்கு நிலத்தடி நீரையும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து
ப்ளஸ் வந்து வேர் வந்து நிலத்துல ஊனி விளைச்சலை கொடுக்கறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்குற வாய்ப்புகள் இருக்கு. இந்த கலப்பை விவசாயிகளுக்கும் பெரு வகையில பயனுள்ள வகையில் இருக்கு. கேஷவன் மாதிரி டிராக்டர் கஸ்டமருக்கும் ரொம்ப லாபகரமா இருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்க. இது மாதிரி கலப்பையை வாங்கி நீங்களும் பயன்படுத்த விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட கிளைகள் நாமக்கல், கரூர், திருப்பூர், திண்டுக்கல் 4 மாவட்டத்தில் இருக்கு. இதுக்கான சர்வீஸ் பார்ட்ஸ் எல்லாமே எங்களோட இருக்கு. நீங்க மேலும் தகவலுக்கு இந்த கீழே கொடுக்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அல்லது கிளைகளை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் விவரங்களும் உங்களுக்கு தேவையான டெமோவும் கொடுக்க நாங்கள் ரெடியா இருக்கோம். நன்றி, வணக்கம்.